நீட் நுழைவுத் தேர்வில் குளறுபடிகள் தொடர்வதால் அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 720 மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்ட நீட் தேர்வில் 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெற்று முதல் இடம் பிடித்திருப்பதையும், ஹரியானாவில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் 720ற்கு 720 மதிப்பெண் பெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிலும் ஒரு கேள்விக்கு தவறான விடையளித்து மைனஸ் மதிப்பெண் பெற்ற 44 பேரும் முழு மதிப்பெண் பெற்று முதல் இடம் பிடித்திருப்பது வியப்பையும் நீட் மீது நம்பிக்கையின்மையையும் ஏற்படுத்தியிருப்பதால் விடைத்தாள் மதிப்பீட்டில் முறைகேடுகளும் குளறுபடிகளும் நடந்திருக்குமோ என்ற ஐயம் எழுந்திருப்பதாக ராமதாஸ் கூறியுள்ளார். நடைமுறைகளை கடைபிடிக்காமல் தேர்வு முகமை தன்னிச்சையாக கருணை மதிப்பெண்களை வழங்கி இருப்பதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கருணை மதிப்பெண்கள் வழங்குவதில் நடந்த குளறுபடிகள் மாணவர்கள் பலரின் வாய்ப்புகளை பறித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் ராமதாஸ், நடப்பாண்டுக்கான நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும், அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.